தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய வர்மங்களை இயக்கி கழுத்து இதுக்கான வர்மங்களெல்லாம் இயக்குனதுக்கு பிறகு இடுப்பில் திரும்ப நெட்டி எடுக்கும்போது கழுத்துக்கும் இடுப்புக்கும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி நெட்டி எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப அருமையாக ரிலாக்ஸ் ஆகி அவருக்கே ஒரு உயிரோட்டம் போகிறத அவர் ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக வர்மம் அப்படின்னா என்னென்னா வர்மத்தை மர்மம்னு சொல்லுவாங்க. மர்மம்னா என்னென்னா மறைப்பொருள், அதாவது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள். கண்ணால் அந்த டைம் பண்ணிவிட்டோடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கட்டியாக இருந்த அந்த போர்ஷன் வந்து இலக்கமாகிடுச்சு. அப்போ என்ன சொன்னார், செஞ்சு முடிச்சோன்னே ரொம்ப ரிலாக்ஸாக அவர் ஃபீல் பண்ணார். ஏதோ ஒன்று என் முதுகு தண்டுவடத்தில் ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகுறத ஃபீல் பண்ணேன். ஸ்ட்ரைட் ஆகிட்ட மாதிரி எந்திரிச்சு உட்காந்து சொன்னார். எனக்கு பேக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஸ்ட்ரைட் ஆகிருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் பெயின் இல்லை. திரும்ப 2வது சிட்டிங்கே வரல அவர். நான் வீடியோக்காக இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார ஐயா 15 வருஷம் பிரச்சனை. ஃபஸ்ட்டு சிட்டிங்லே நார்மல் ஆகிடுச்சு, 2வது சிட்டிங் கூட வரலன்றாங்க. இல்லை 90% சரியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் டைம் இல்லை, அப்படியே வரல. அதான் சரி வரலாம். 2வது சிட்டிங் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், சுத்தமாக ஃப்ரீ ஆகிடும் இருக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷா இருக்காரு. அதுக்கப்புறம் அக்கா சபிதாக்கா இருக்காங்க. அவங்க வர்மக்கலையில் கை தேர்ந்தவங்க மற்றும் சித்த மருத்துவத்தையும் நல்லா கற்று தேர்ந்தவங்க. அவங்க இருவிடத்திலும் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஐயா இருக்கார். இவருக்கு முதுகு பின்னாடி அந்த புடக்கால தாண்ட ரொம்ப வீங்கி அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஒரு சில மருத்துவத்தில் முடியாது, இது ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் இங்கே வர்மக்கலை ப்ளஸ் சித்த மருத்துவத்தின் மூலமாக எப்படி சரியானார், இன்றைக்கி எப்படி ஆரோக்கியமாக இருக்காங்க, இது சித்த மருத்துவத்தில் சாத்தியமா அப்படின்ற கேள்வியோட இந்த காணொலிகளை போலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களோட பேர்? ஸ்ரீஜித்துங்க. ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? ஐயா கழுத்து இந்த மட்டும் நல்ல ஒரு வீக்கம் மாதிரி இருந்துச்சு. அது முதலேருந்தே நான் என் மசாஜ் எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் எடுத்து, ஆனால் அது கிளியர் ஆகலை. பட் இப்போ இவங்ககிட்ட வந்து வர்மா பண்ணிவிட்டு அவங்க மெடிசன் சித்த மருத்துவம் கொடுத்ததில் இப்போ நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குது. பெயின்லாம் இல்லை, ஷோல்டர்லாம் தூக்கத்தெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. 2வது சிட்டிங் வரணும்னு பார்த்துருக்கீங்க. இப்போ கையில் நல்லா தூக்க முடியுதுங்களா? நல்லா தூக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கை தூங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த கை எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா தூக்க முடியும். ஒன்றும் அது மாதிரி இருக்குமா? இல்லை, முதல்ல கொஞ்சம் பெயின் இருக்கும் தூக்கத்துக்கு. இப்போ அதெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. மற்ற மருத்துவத்தில் நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க சரியாகும் சொன்னால், பட் க்யூர் ஆகலை. ரொம்ப நாள் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், க்யூர் ஆகலை. பட் இது கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு. க்யூர் ஆகுது. ஆமாம். அக்கா இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை இருந்ததுக்கா? ஏன்னா முதுகு பின்னாடி பெருசாக கட்டி மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ கரைஞ்சிருக்கு, நல்லா பார்த்தாவே தெரியுது. நண்பர்களே வீக்கன்றாங்க, அதை பாருங்கள். இவருக்கு அதாவது இது வந்து இங்கே வந்து T1 சர்விக்கலோட 7th போனும் தொராசிக்கோட 1st போனும் சந்திக்கிற சந்திப்பு. இது உடலையும் தலையும் இணைக்கிற பகுதி. இந்த பகுதியில் எல்லாருக்கும் ஒரு சின்ன எலிவேஷன் இருக்கும், தொட்டு பார்த்தாலே தெரியும். ஆனால் இவருக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு இது ஒரு கட்டி மாதிரி இருந்தது. இப்போ நான் தொடும் போது வீடியோவில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஸ்மூத்தாக அமுங்கிறது. ஆனால் இது மாதிரி முன்னாடி கிடையாது. இப்போ இந்த இடத்துல தொட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தெரியும், லைட்டாக. இது ஒரு பெரிய கல் இந்த இடத்துல வச்ச மாதிரி. இந்த இடத்துல ஒரு பள்ளம்லாம் இப்போ தெரியல. இந்த முதுகு தண்டுவடத்தோட பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இது தெரியாது. இப்படி மேடாகவே இருந்தது. இது வந்து இலக்கம் கொடுத்துருக்கோம். இதை இலக்கம் கொடுத்து இங்கே உள்ள வர்மங்களை இயக்கி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய சிப்பி வர்மம் இயக்கி, முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய வர்மங்களை இயக்கி கழுத்து இதுக்கான வர்மங்களெல்லாம் இயக்குனதுக்கு பிறகு இடுப்பில் திரும்ப நெட்டி எடுக்கும்போது கழுத்துக்கும் இடுப்புக்கும் சேர்த்து ட்விஸ்ட் பண்ணி நெட்டி எடுத்ததுக்கு பிறகு ரொம்ப அருமையாக ரிலாக்ஸ் ஆகி அவருக்கே ஒரு உயிரோட்டம் போகிறத அவர் ஃபீல் பண்ணார். ஆக்சுவலாக வர்மம் அப்படின்னா என்னென்னா வர்மத்தை மர்மம்னு சொல்லுவாங்க. மர்மம்னா என்னென்னா மறைப்பொருள், அதாவது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பொருள். கண்ணால் பார்க்க முடியாதுங்கிறது நம்ம உடலில் உயிர். அந்த உயிரில் உயிர் ஓட்டங்களில் ஒரு தடை ஏற்படும் போது அது வந்து வாசி தடைன்னு சொல்லுவாங்க. காற்று தான் அங்கே தடைப்படுது. தடைப்பட்டதுக்கு பிறகு அந்த உயிராட்டில் அங்கே தேங்க வச்சிருது. அந்த பிராண தேக்கம் என்ன ஆகுது, வலியாக முதல்ல உணருவாங்க. வலி திரும்ப ரொம்ப நாட்பட வலியே வேதனையாக நோயாக மாறுது. அந்த நோய் நாட்பட்ட நோயாக மாறிக்கிட்டே இருந்து நம்மளை மரணம் நோக்கி கொண்டு போகுது. அதுக்கு மருந்தில்லாத மருத்துவம்னு இதை சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக அது மருந்து தெரியாதவங்க சொல்கிறாங்க. இது நம்ம லெமோரியா கண்டத்தில் ஆரம்பித்த தமிழர்களோட வைத்திய முறை. இது சித்த மருத்துவத்தோட மருந்து முறைகளோட தான். இந்த மர்மம் சார்ந்த மருந்துகள்னு நிறைய இருக்குது சித்த மருத்துவத்தில். அந்த மருந்துகளை கொடுத்து உள்ளே இருக்க இந்த சதையை சரி பண்ணியிருக்கும், இந்த டைட்டை இந்த இறுக்கத்தை சரி பண்ணி தளர்த்திருக்கும். ஆனால் இந்த இறுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, ஏன்னா அவருக்கு 15 வருஷம் இருந்ததுனால அதோட ரணமெல்லாம் உள்ளே இருக்கும். அதை ஆத்துறதுக்கான மருந்துகள், இந்த ரத்த
ஓட்டத்தை தூண்டுறதுக்கான மருந்துகள்லாம் கொடுத்துருக்கோம். இவருக்கும் நசியம் கொடுத்துருக்கோம். இதனால் இவருக்கு இந்த இடத்துல உஷ்ணம் அதிகமாகிட்டே இருந்ததுனால நசியமும் நம்ம இதில் பதிவிட்ட நசியமும் இவர் பயன்படுத்துகிறாரு. ரொம்ப நல்ல ரிசல்ட் அவருக்கும் வந்திருக்கு. மற்ற மருந்துகளும் நம்ம கொடுத்து இந்த உயிராற்றலை தூண்டியிருக்கோம். இவருக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தது ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்கு. 15 வருஷமாக பின்னாடி C7ம் T1ம் சந்திக்கிற அந்த சந்திப்பில் ஒரு பெரிய இறுக்கம், இவ்வளோ பெரிய ஒரு குட்டி தலைவாணியை அங்கே வச்சு சின்ன பில்லோலாம் இருக்கும் இல்லையா, அந்த ஃபோன் கேஸ்லாம் வரல, வாட்ச் கேஸ்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஹார்டு போர்ஷனாக ரொம்ப டைட்டாக இருக்கும், இறுக்கமாகவே இருக்கும். அதனால என்ன பண்ணுவார், அப்போ பண்ணிக்கும் போது இப்படி செஞ்சுக்குவாப்பில் தன்னைத்தானே அதை கழுத்து சரி பண்ணி இப்படி நெட்டி உடச்சிக்கிறது, அப்போ தான் அது தன்னோட எல்லாமே செய்ய வரும். இது ஒரு பெரிய கன்ஜெக்ஷனே கொடுத்துக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் நிறைய அவருக்கு உயிர் ஓட்டத்துலையும் பெரிய தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது. அதில் எனர்ஜி இல்லாமல் சில நேரங்களில் கால்லெல்லாம் அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டயபெட்டிக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அதனாலே வர ஆரம்பிச்சிச்சு. டயபெட்டிக்லாம் வந்து இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த பிரச்சனை அவருக்கு 15 வருஷமாக இருந்தது. பட் 15 வருஷமாக இருந்தாலும் அது வெளியில் எங்கேயோலாம் காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல நிறைய வாய்வு. ஏன்னா அவங்க மலையாளிங்கிறனால கேரளா போகிறப்பெல்லாம் எண்ணெய் மசாஜ் பண்ணிக்குவாங்க. அவங்களும் அதை போட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி இலக்கி கொடுக்குறப்ப 2 நாளைக்கு நல்லாயிருக்கும், அதுக்கு பிறகு நல்லா இருக்காது. வர்மமாக பண்ணல, இலக்கு முறையில் மசாஜ் பண்ணியிருக்காங்க, ஆயுர்வேதிக் மசாஜ். இது மாதிரி பண்ணிகிட்டே வந்திருக்காரு. மற்றபடி அலோபதிக்கு அவர் அதிகமாக போகிறவங்க கிடையாது. இந்த மலையாளிங்கிறனால நிறைய சித்த வைத்தியத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கங்கே மருந்து வாங்கி சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி. ஆனால் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தார். வந்தப்போ காலையில் அவங்க மனைவிக்கு மருந்து வாங்கிறதுக்காக தான் வந்தார். 5 மணிக்கு வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படிங்கிறனால வாங்க வந்திருந்தார். அப்போ வந்தப்போ எந்திரிக்கவே முடியல, ரொம்ப எனக்கு இந்த பெயினாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அந்த டைம் தான் பண்ணணும். அந்த டைம் பண்ணிவிட்டோடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கட்டியாக இருந்த அந்த போர்ஷன் வந்து இலக்கமாகிடுச்சு. அப்போ என்ன சொன்னார், செஞ்சு முடிச்சோன்னே ரொம்ப ரிலாக்ஸாக அவர் ஃபீல் பண்ணார். ஏதோ ஒன்று என் முதுகு தண்டுவடத்தில் ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகுறத ஃபீல் பண்ணேன். ஸ்ட்ரைட் ஆகிட்ட மாதிரி எந்திரிச்சு உட்காந்து சொன்னார். எனக்கு பேக் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஸ்ட்ரைட் ஆகிருக்கு. அந்த வண்டி ஓட்டும் போதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. கார் ஓட்டும் போது பயங்கர ஷோல்டர் பெயின் வரும், கழுத்து வலி வரும். அதனால் வந்தப்போ இந்த செஞ்சோன்னு சொன்னார், ஏதோ ஒரு உயிர் ஓட்டம் என்னோடய முதுகு தண்டுவடத்தில் பாஸ் ஆன மாதிரி இருந்தது அப்படின்றத சொன்னார். அப்புறம் கார்லலாம் போகிறப்பெல்லாம் எப்போவுமே அவங்க பிரதரு இல்லை அவங்க ஒய்ஃபை பக்கத்தில் உட்காந்தாங்கன்னா கொஞ்ச நாள் அதை மசாஜ் பண்ணால் மட்டும்தான் அவரை கண்டினியூவாக ட்ரைவ் பண்ண முடியும். அப்படி இருக்கமா ஷோல்டர் வரலும் அது பரவி டைட் ஆனோன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவார், இரிட்டேட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். இப்போ அது இல்லை அப்படின்றது சொன்னார். அது அவங்கள்ட்ட கேள்வி. ஐயா, இப்போ 15 வருஷமாக இந்த பிரச்சனைகள் அவசரப்பட்டிருக்கீங்க. எவ்வளோ இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க? இல்லை, நம்ம ட்ரீட்மெண்ட் மெயினாக பண்ணலாம் பெருசாக எடுத்துக்கல. அதை இப்போ கொஞ்ச நாளாக தான் ஒரு 2 வருஷமாக இப்போ கேரளா போகும்போது மெசேஜ் பண்ணுவேன். என்ன பண்ணுவோம், அது ஒரு 2-3 நாள் தொடர்ந்து அங்கே இருக்குன்னா பண்ணுவேன். அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் திரும்பி அதை அதேமாரி திரும்பி வந்துடும், டைட் ஆகிடும். அப்போ அவங்க பண்ணுற அந்த 3 நாளால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், அழகாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்பி ஒரு 10-15 நாள் திரும்பி அதேமாரி டைட் ஆகிடுது. ஸோ அது ரெகுலராக அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதுமாரி இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஒரு சிட்டிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த ஒரு சிட்டிங்லையும் எண்ணெயெல்லாம் எதுவும் தடவை அவருக்கு இலக்கு முறையெல்லாம் பண்ணலை. ரியலாக வர்மம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஆதார சக்கரத்தில் அது முக்கியமான சக்கரத்தில் வர்றதுனால அந்த ஆதார சக்கரங்களை தடவி விட்டு அதோட இயக்கங்களை தூண்டி விட்டு கழுத்தில் வந்து வர்மத்தோட நெட்டி முறையில் எடுத்து இலக்கம் கொடுத்து மற்ற பாயிண்ட்டுங்களை இயக்கணுன்னே காக்கட்டை காலம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இயக்கி கொடுத்தோன்னே சிப்பி வர்மம் எல்லாம் இயக்கணுன்னா ரொம்ப ரிலாக்ஸாக அவர் ஃபீல் பண்ணார். முதுகு முழுக்க நாங்கள் அது பிறகு நெட்டி எடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. இடுப்புலையும் அதோட டைட்னஸ் இருந்ததுனால இடுப்பில் நெட்டி எடுத்த உடனே கழுத்தும் இதுவும் சரியாகிடுச்சு. இந்த வர்ம முறையில் தான் அதை சரியாக்கணும் ஒழிய அதுக்காக தனியாக மருந்து கொடுக்கல. ஆனால் அவருக்கு அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்கும் இல்லையா, புண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, ரணமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக மருந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இத்தனை வருஷம் இருக்கும்போது அது ஒரு எந்த மாதிரி அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றது தெரியும். அதனால அதுக்கான மருந்து மட்டும் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், சாப்பிட்டுட்டு இருக்காரு. பட் பெயின் இல்லை. திரும்ப 2வது சிட்டிங்கே வரல அவர். நான் வீடியோக்காக இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சேன். ஐயா, 15 வருஷம் பிரச்சனை ஃபஸ்ட்டு சிட்டிங்லே நார்மல் ஆகிடுச்சு, 2வது சிட்டிங் கூட வரலன்றாங்க. இல்லை, 90% சரியாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் டைம் இல்லை, அப்படியே வரல. சரி வரலாம். ஓகே, 2வது சிட்டிங் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும், சுத்தமாக ஃப்ரீ ஆகிடும் இருக்கு. நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, அதனால் அப்படியே போயிடுச்சு. ஓகேங்க ஐயா, என்னுடைய கேள்வி மக்கள் சார்பாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரலைஸ் வந்தது, பக்கவாதம் வந்து 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக கூட படுத்து படுக்கையாக இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒரு கை கால் விழுந்துருது, இழுத்து நடக்கிறாங்க. ஒரு சிலருக்கு முதுகெல்லாம் வலிக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது, ஜாயிண்ட் வலிக்குது, ஜெவ்வு தேஞ்சிருக்கு, மூட்டு கிழிஞ்சிருக்கு, மூட்டு விலகிருக்கு, அதே மாதிரி மூட்டு தேஞ்சிருக்கு அப்படின்னலாம் நிறைய பெயின் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா 15 வருஷமாக பிரச்சனை, ஒரே ஒரு வேலை. அதான் சொல்கிறேன், இது எல்லாத்தோட ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் சொல்கிறேன்ல, இந்த 15 வருஷம் நம்ம பண்ணதில் இது ரொம்ப, அதாவது ஒரே சிட்டிங்கில் இவ்வளோ ஆகுதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு.
வர்மாவுக்கு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வர்மாவோட சேர்த்து இந்த சில சித்தாவும் பண்ணாங்கன்னா வெறும் மெடிசன் எடுத்துக்கிறதுக்கு இதுவும் சேர்த்து பண்ணால் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இங்கே வரலான்றீங்க? ஆமாம், நம்பிக்கை வரலாம். ஆமாம், நிச்சயமாக வரலாமா? நிச்சயமாக இல்லை, என்னோட சொல்கிறேன். ஏன்னா 15 வருஷமாக நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அதனால தான். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இப்போது உங்களுடைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களும் அக்காவை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக அருமையான மருந்துகளையும் கொடுத்துருக்கீங்க. இவர் 15 வருஷமாக இந்த பிரச்சனைகளை சித்த மருத்துவம் மூலமாகவும் அதுக்கப்புறம் வர்மக்கலை மூலமாகவும் 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணியிருக்கீங்க. அதனுடைய அனுபவத்தை சொல்லுங்களேன். அதாவது வெறும் சித்த மருந்துகள் மட்டும் இந்த வலி, அதாவது ஃப்ரோசன் ஷோல்டரு, அதுக்கப்புறம் இந்த தசை இறுக்கம், இதை வந்து உள்ளுக்கு எடுத்தால் மட்டும் சரி ஆகாது. இதை வர்ம முறையில், தடவல் முறையில் இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குயிக்காக ரிசல்ட் கிடைக்கும். உள்ளுக்கு எடுத்து பண்ணணும்னா வருஷக்கணக்காக கூட ஆகலாம். ஆனால் இது ஒரு 2-3 சிட்டிங்லேயே இதை சரி பண்ண முடியும். நம்ம நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், சிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதனால் சித்த மருந்துகளையும் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டு வர்மாவும் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வலி, முடக்குவாதம் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஃப்ரோசன் எங்கெங்கெல்லாம் இருக்கும், தசை இறுக்கமாக இருக்கும், அதெல்லாம் இலக்கி ஒரு 2-3 சிட்டிங்லேயே, அதாவது 1 மந்த்துக்குள்ளே நல்ல ரிசல்ட்டு 95% அவங்க மீண்டு வந்துட முடியும். கண்டிப்பாக கூட அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நம்ம பத்திய முறைகள், வாழ்வியல் முறையெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா எளிதில் மீண்டு வெளியே வந்துடலாம் வெகு விரைவில். இந்த கிளினிக்கு நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நடக்க முடியல, இடுப்பு பிடிச்சிருக்கு, இடுப்பு வலிக்குது, L4 L5 பல்ஜாக இருக்குது, இல்லை லிக்மெண்ட் பிரச்சனையாக இருக்குது, ஜவ்வு தேஞ்சிருக்கு, மூட்டு தேஞ்சிருக்கு, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஸ்வெல்லிங்காக இருக்குது, பக்கவாதம் வந்து பேரலைஸ் வந்து பல வருஷமாக இருக்குது, முகவாதம் வந்திருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி இங்கே சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ரிக்கவர் ஆகியிருக்காங்க. அதாவது ரிப்போர்ட்டோட, என்ன ரிப்போர்ட்டோட, MRI ரிப்போர்ட்டோட நிறைய பேர் ரிக்கவர் ஆகியிருக்காங்க. வரப்போட வீடியோக்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. அதனால் இப்படிப்பட்ட பேஷண்ட் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில், உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, டாக்டருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நிச்சயமாக வந்து பாருங்கள். உங்களுடைய நோய்களும் கண்டிப்பாக சரியாகும். இப்படிப்பட்ட பேஷண்ட் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்க்கா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.